அங்க பாத்தடி. மாமா மாமா ஆ? கன் ஷூட் பண்ணலாம் மாமா. ஏய் அதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுறது. அதே ஐயோ விளையாடுறது. மிஸ் ஆயிடுச்சு. வா மாமா போலாம். அதுல என்ன மாமா சின்ன பசங்க பெரிய பசங்கன்னு வாங்க மாமா. சக்தி சொன்னா கேளு. வாங்க மாமா. வேணா சக்தி சொன்னா கேளு. மாமா ப்ளீஸ் மாமா. எவ்வளவுங்க? 5 பால் தருவோம்க்கா. அந்த Black கலரை பார்த்து அடிக்கணும். 1 அடிச்சாலும் பிரைஸ் இருக்கு, 5 அடிச்சாலும் பிரைஸ் இருக்கு. 30 ரூபாய்க்கா. ஓகே மாமா நான் ஷூட் பண்றேன். ம். இத பிரஸ் பண்ணுங்க. மிஸ் ஆயிடுச்சா? ஷூ மிஸ் ஆயிடுச்சு. ஷூ மிஸ் ஆயிடுச்சு மாமா. சரி விடு சக்தி, பரவாயில்ல, கேம் தானே. மாமா இதுல ஒரு gift வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன, உனக்கு gift வேணும் அவ்வளவுதானே? ம். தள்ளு பாருப்பா, போடுங்க. பாரு. மாமா சூப்பர் மாமா. அக்கா எல்லா பாலும் முடிஞ்சிருச்சுக்கா. அக்கா இந்தாங்கக்கா உங்க gift. இந்தாங்க மாமா. மாமா மாமா இந்த கேம் விளையாடலாம் மாமா. ஏய் இதெல்லாம் குழந்தைங்க விளையாடுறது, இதையுமா விளையாடணும்? பரவாயில்ல மாமா விளையாடலாம் மாமா. வாங்க மாமா ப்ளீஸ் வாங்க மாமா. கேளு சக்தி. வாங்க மேடம். 5 ரிங் 30 ரூபா. ஒரு ரிங் கரெக்டா போட்டாலும் உங்களுக்கு பிடிச்சது எடுத்துக்கலாம். ம் சரி கொடுங்க. மாமா இந்த ரிங்க போட்டு நான் அந்த ராமர் சீதை பொம்மை வாங்க போறேன். சரி ஓகே போடு. ஷோ miss ஆயிடுச்சே. மிஸ் ஆயிடுச்சு. இந்தாங்க 2வது ரிங். போடு. ஷோ ஐயோ. ஷோ ஓ இந்தாங்க. மாமா ம்? நீங்க போடுங்க மாமா. ஐயோ இதெல்லாம் எனக்கு வராது சக்தி, நீ போடு. மாமா 3 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே விழவே இல்ல. நீங்க போட்டு அந்த ராமர் சீதா பொம்மையை வாங்கி கொடுங்க. சரி கொடு. அச்சச்சோ. மாமா கரெக்டா போட்டுருங்க மாமா. லாஸ்ட் சான்ஸ். மாமா போட்டுருங்க மாமா. மாமா கரெக்டா போட்டுருங்க மாமா. கரெக்டா போட்டுருங்க மாமா ப்ளீஸ். மாமா சூப்பர் மாமா. அனி கொடுங்க அண்ணி, நான் மாப் விடு, போடுறேன். நான் நான் செய்றேன். சொல்றேன்ல, நான் தொடக்கிறேன் அண்ணி, என்ன வேலை செய்ய விடுங்க. நான் தான் ஏய், சொல்றேன் ஏய், அண்ணி. ஏய், எதுக்குடி இப்படி கத்துறீங்க?
என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாருங்க பாட்டி, நான் மாப் போடுறேன்னு சொல்றேன், அண்ணி கொடுக்க மாட்டேன் நான் போடுறேன்னு சொல்றாங்க. பாட்டி இவ சின்ன பொண்ணு, எவ்வளவுதான் இவளும் மாப் போடுவா? அதான் கூட நானும் போடுறேன்னு சொன்னேன். ஏய், நீங்க 2 பேருமே மாப் போட வேண்டாம். எங்க அந்த கோதாவரி? அவள வந்து மாப் போட சொல்லு. அம்மா கடைக்கு போயிருக்காங்க. அந்த மீனாட்சி என்ன பண்றா? மீனாட்சி அக்காவும் சுந்தர் மாமாவும் கோயில் போயிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வருவாங்க. அந்த சக்தி என்ன பண்ணிட்டு இருக்கா? சக்தியும் மாமாவும் ஜாலியா வெளியே போயிருக்காங்க. ஜாலியா வெளியே போயிருக்காங்களா? என்னது, ஜாலியா வெளியே போயிருக்காங்களா? எங்க போனாங்க, எப்ப போனாங்க? தெரியல பாட்டி. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? போறப்ப எங்க போறாங்கன்னு கேட்க வேண்டியதானே? பாட்டி, போறப்ப எங்க போறீங்கன்னு கேட்டா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்ல. அப்படி கேட்டா போற காரியம் விளங்காம போயிடும். நீ நல்லா விளங்கிடுவ, போடி. இத முதல்ல போய் சுபத்ரா கிட்ட சொல்லணும். என்ன நீ, உங்க பாட்டி தெரிந்தவே தெரிந்தாதா? அவங்க அப்படிதான் உனக்கே தெரியும்ல. ஏண்டிமா, இங்க உட்கார்ந்து புக்க படிக்கிறத விட வெளிய உட்கார்ந்து படிச்சிருக்க கூடாது? ஏன்? சிவாவியும் சக்தியும் வெளிய போகாம தடுத்திருக்கலாம்ல? என்ன சொல்ற? ஐயோ, அந்த சிவா பையன் அந்த சக்தியை கூட்டிட்டு போனானா இல்ல இந்த சக்தி முதேவி அந்த சிவா பையல கூட்டிட்டு போனானா தெரியலையே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. ஐயோ மடி, சிவாவும் சக்தியும் ஜோடியா ரொமான்ஸ் பண்றதுக்கு வெளிய போயிருக்காங்கம்மா. ஐயோ, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? முதல்ல போன் எடுத்து அவனுக்கு போன் பண்ணுமா. என்னம்மா, என்னாச்சு? 2 பேரோட போனும் நாட் ரீச்சபிள். ஐயோ, போச்சு போச்சு போச்சு. இன்னைக்கு அவன் லவ் சொல்ல போறான். 2 பேரும் சீக்கிரமே ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போறாங்க. குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு அந்த சக்தி நிரந்தரமா இந்த வீட்லயே தங்க போறா. அவசரப்படாத. நைட் வீட்டுக்கு தானே வரணும். ஐயோ, வந்தாதானே, வரலன்னா வருவாமா. சிவா அவ்வளவு சீக்கிரத்துல சக்தி கிட்ட லவ் சொல்ல மாட்டான். ஏன்னா எனக்கு அவன் பண்ணி கொடுத்த சத்தியம் அவனுக்கு ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கும். ஐயோ, இந்த போன் வேற போய் தொலைய மாட்டேங்குதே. என்னாச்சு? 2 பேருக்கும் மாத்தி மாத்தி கால் பண்ணிக்கிட்டு இருக்க, நாட் ரீச்சபிள்னே வருதுமா. 2 பேரும் தெளிவா போனை நாட் ரீச்சபிள்ல போட்டு போயிருக்காங்க. விடு விடு, வருவாங்க. ஐயோ 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 ஐயோ, சுபத்ரா, என்னால அப்படி இருக்க முடியல சுபத்ரா. நல்லா இருக்கு மாமா. என்ன பண்றது, ஒண்ணும் புரியலையே. ஐயோ கடவுளே, ஐடியா. அம்மாடி அம்மாடி, சக்தி அங்க போயிருக்கானா? அப்ப அனுஷ்கா இங்க தானே இருக்கணும். கரெக்ட். நீ போய் அத முதல்ல பாரு. சரி, பாரு வரேன். சக்தி, இன்னைக்கு நீ மாட்னடி. மாமா பயப்படாதீங்க மாமா. நீ வேற. அனுஷ்கா ராய், அனுஷ்கா ராய், ஏய் அனுஷ்கா ராய். ஏ ஓல்ட் மதர் லேடி, என்ன வேணும் உனக்கு? என்னப்பா, அனுஷ்கா ராய் இல்ல? இல்ல. எங்க போயிருக்கா? அது அவங்க முக்கியமான மீட்டிங்காக போயிருக்காங்க. பாம்பேல அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான் இந்த 3 பேரும் அவங்கவங்க படத்துக்கு மேடமை புக் பண்றதுக்காக வந்திருக்காங்க.
மேடம் அவங்களுக்கு போட்டி வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவங்கள யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மேடமோட அடுத்த படத்துல கதாநாயகன். இவன் வேற என்னென்னமோ சொல்றானே. அதனால அவங்களுக்கு போன் எல்லாம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகே? அப்படியே பண்ணாலும் அவங்க போன் நாட் ரீச்சபிள்ல தான் இருக்கும், ஓகே? போ. அட மூதேவி பயலே, பேசிக்கிட்டு இருக்கும் போதே கதவை சாத்துறானே. ஏய் ஓல்ட் மதர் லேடி, உன்கிட்ட பேசி பேசி எனக்கு ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் ஆயிடுச்சு. நீ போய் எனக்கு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா, போ. போ. அப்பா, இவன் கெட்ட கெட்டுக்கு ஜூஸ் கேக்குதா? குடுக்கறேன்டா, குடுக்கறேன். உங்க 2 பேரோட சுயரூபத்தையும் வெளிய கொண்டு வந்து அப்படியே ஜூஸா பிழிச்சு எல்லாருக்கும் குடுக்கறேன். என்ன தேடுற? ஜூஸ் ஜூஸ் எங்க? ஏப்பா இப்பதானே ஆர்டர் பண்ண. ஏய் ஓல்ட் மதர் லேடி, நான் ஜூஸ் ஆர்டர் பண்ணி 5 நிமிஷம் ஆகுது. இங்க நின்னுட்டு பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்கியா? சீக்கிரம் போய் ஜூஸ் கொண்டு வா, போ. அப்பாடா போயிட்டாங்க. மாமா வாங்க மாமா. நான் வரல. வாங்க நீ போ, மாமா. நான் வரல. ப்ளீஸ் வாங்க மாமா. சரி இரு இரு. வாங்க. வாங்க. வா போலாம். என்ன சக்தி, சந்தோஷமா இருக்கியா? ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சா? நிறைவேறிடுச்சு மாமா. நான் இன்னைக்கு உங்க கூட ஒரு நாள் முழுக்க இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க என் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இதெல்லாம் விட நீங்க எனக்காக விளையாடி ஜெயிச்சு கொடுத்தீங்களே ராமர் செய்த பொம்மை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அது என்னவோ மாமா, அந்த பொம்மையை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது கிடைக்காதோன்னு நான் ஃபீல் பண்ணேன். அதை நீங்க ஜெயிச்சு கொடுத்தப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது மாமா. ஏன் மாமா, நீங்க சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கேன். சரி சக்தி, உனக்கு இதே மாதிரி வேற ஏதாவது ஆசை இருந்தா கேளு, நான் செய்றேன். ஏன் மாமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்லை சக்தி, இதுக்கப்புறம் நான் உன்னை இந்த மாதிரி பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு வர வேணான்னு தெரியாது. முடியாம கூட போலாம். ஒருவேளை நாம் 2 பேரும் சேர்ந்து வர கடைசி நாளை கூட அது இருக்கலாம். அதனால தான் கேட்டேன் சக்தி. இந்த நாள் உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னோட சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன். அதான் இது என்னோட திருப்தி, என்னோட சந்தோஷத்துக்காக தான். அதனால தான் நான் சொல்கிறேன், புரியுதா? நான் உனக்காக கொஞ்சமாவது கஷ்டப்பட்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது மாதிரி எதா இருந்தா சொல்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. ஏய் சக்தி, 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 உனக்கு என்ன வேணும்னு சொல்ல ப்ளீஸ். மாமா சொல்லு சக்தி.
மாமா ஆ. எனக்கு அந்த பட்டாம்பூச்சி வேணும் மாமா. இது பட்டாம்பூச்சியா? அந்த பட்டாம்பூச்சி வேணுமா? அதுதான். சக்தி, வேற ஏதாவது கேள. இந்த மாதிரி ஈஸியா இல்லாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு வர மாதிரி. இல்ல மாமா, எனக்கு அந்த பட்டாம்பூச்சி தான் வேணும். அந்த பட்டாம்பூச்சி தான் வேணுமா? இரு, இப்ப எப்படி பிடிச்சிட்டு வரேன்னு பாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பட்டாம்பூச்சியோட வரேன். ஆல் தி பெஸ்ட் மாமா. இன்னொரு தடவை சொல்லு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஐயோ மாமா, மாமா 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 புடிங்க மாமா. ஆ, ஆ, ம். ஆ. ச்சே. ஐயோ மாமா. இரு, பிடிச்சிடுறேன். ஐயையோ. யோ, யோ, அறிவு இருக்கா யார் உனக்கு? சாரிங்க, சாரி சாரி. என்னத்த sorry? சாரி. அடி பாவி, என்ன விக்கு வச்சு ஏமாத்திட்டியா நீ? யோ, உன்னை- நீ மட்டும் என்ன யோகியமா? ஐயோ, ச்சே. ச்சே, எங்க போச்சுன்னு தெரியலையே. ம். இங்க இருக்கியா? எப்படி பிடிக்கிறேன் பாரு உன்னை. மாமா 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 மாமா. ஐயோ ஐயோ, இந்த சிவா பையன் அந்த சக்தி மூதேவி கிட்ட லவ் சொல்லிருப்பானோ? ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ சொல்லிடாதடா சிவா. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாட்டி என்னாச்சு பாட்டி? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஐயோ இவ வேற. நானே அந்த சிவா பையன் சக்தி கிட்ட லவ் சொல்லிடுவானோன்னு டென்ஷன்ல இருக்க. இவ வேற வந்து கொண்டு பேத்துறான். என்னாச்சு பாட்டி? ஐயோ அம்மாடி, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் உக்காந்துகிட்டு இருக்கேன். இல்ல பாட்டி, நீ உட்கார்ந்திருக்கிறத பார்த்தா சும்மா உட்கார்ந்திருக்கிற மாதிரியே தெரியல. நல்ல டைபாய்டு ஃபீவர் வந்த மாதிரியே இருக்கு. அம்மாடி, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நிஜமா தான் சொல்றேன். நீ போமா. இல்ல இல்ல பாட்டி, நீ ஒரு மாதிரி இருக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வா நம்ம ஹாஸ்பிடல் போலாம். இப்ப என்ன, நான் நார்மலா இருக்கேன் நானு தெரியணும், அவ்வளவுதானே? ஆ. இப்ப பாரு. பாரு. டண்டனக்கர 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 டண்டனக்கர. போதுமா? இப்ப நான் நார்மலா தான் இருக்கேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா? பாட உள்ள போய் உன் புருஷனுக்கு போனை போட்டு இச்சு இச்சுன்னு போய் பேசு. தயவு செஞ்சு ராத்திரி நேரத்துல பேசாதம்மா. என்னால நிம்மதியா தூங்கவே முடியல. உன் ரூமுக்கே நீ போயிடுமா? போ, போ, போ. ஐயோ இவ ஒருத்தி. மாமா 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 எங்க மாமா போனீங்க? என்ன மாமா ஆச்சு?
சக்தி இப்ப சந்தோஷமா இருக்கியா? மாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மாமா எனக்காக ரொம்ப அலைஞ்சு இந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ம் ரொம்ப. மாமா அப்படியே இன்னொரு ஹெல்ப் மாமா. என்ன ஹெல்ப்? நம்ம எப்படி ஜோடியா ஒண்ணா இருக்கோமோ அதே மாதிரி தான் மாமா இந்த பட்டாம்பூச்சியும் அதோட ஜோடியோட ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படும். அதனால அதனால இதை பறக்க விட்டுருவோம் மாமா. ம் ம்